அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரதட்சணை கொடுமை யாரால ஏற்படுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப ஒரு பொண்ணு பொறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வர்றான்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு புருஷனாலேயோ, மாமனாராலேயோ பெரும்பாலும் பிரச்சனைகள் இருப்பதில்ல. அங்க பிரச்சனையா இருக்கிறது மாமியார் மட்டும்தான். கடைசியில பெண்ணுக்கு பெண்ணே தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி மாமியாரை பார்த்து தான் அவ பயப்படுவா. ஒரு சாப்பாடே செய்யறா அப்படின்னா, புருஷனும் மாமனாரும் நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுல கொஞ்சம் உப்பு இல்லாட்டிம்மா கொஞ்சம் உப்பு இல்லம்மா போடுமா, கொஞ்சம் புளி குறைச்சலா இருக்குமா, இப்படிதான் சொல்லுவாங்க. இல்லாட்டி உப்பு புளி கம்மியா இருக்கு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நிறைய சாம்பார் ஊத்து அப்படின்னு சொல்லி தான் சாப்பிடுவாங்க. ஆனா மாமியார் மட்டும்தான் உப்பு இல்ல, புளி இல்ல, காரம் இல்ல, உரப்பு இல்ல, இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருமகளுக்கு ஒரு மனசு இருக்கு அப்படிங்கிறதே மாமியாருக்கு ஏன் தெரியாம போகுது அப்படிங்கிறது பெரிய கேள்வியா தான் இருக்கு. இப்ப பொண்ணுக்கு இதான் செய்யணும் அப்படின்னு எந்த புருஷனும் கேட்கறது இல்ல, மாமனாரும் கேட்கறது இல்ல. அதே மாமியார் தான் இந்த கட்டில் தான் வாங்கணும், தேக்கு மரத்துல செய்த கட்டில் தான் வாங்கணும், இந்த பெட் தான் வாங்கணும், இத்தனை பவுன் நகை போடணும், அந்த டாலர்ல இந்த சாமி படம் போட்டிருக்கணும் அப்படின்லாம் சொல்றது மாமியார் தான். எந்த புருஷனும் கேட்கறது இல்ல, எந்த மாமனாரும் இந்த இதெல்லாம் எதுவுமே கேட்கறதே கிடையாது. மாமியாரும் ஒரு காலத்துல மருமகளா இருந்தவங்க தான். ஆனா அவங்களுக்கு ஏன் அந்த வழியெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரியல. இப்ப ஆணோட பெண்ணை கம்பேர் பண்றப்ப இந்த பழிவாங்கும் எண்ணம் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு தான் இருக்கு. பெண்கள் பழசு அவங்கள யாரோ கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்து அவங்களுக்கு எப்ப சூழ்நிலை வாட்டமா வருதோ, அது எப்ப வரும்? பையனுக்கு கல்யாணம் பண்றப்ப, மருமக வர்றப்பதான் சூழ்நிலை வரும். அப்ப அவங்க ஒரு ஆட்டம் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெண்ணுக்கு பெண்ணே எதிரியா இருக்கக்கூடாது. எங்கேயுமே 90% பாத்தீங்கன்னா, பெண்ணுக்கு ஆண் எதிரியா எங்கேயுமே இருக்கிறது இல்ல. பெண்ணுக்கு பெண் தான் எதிரியா இருக்காங்க. ஆ அப்புறம் இந்த ஆண்கள் வலிமையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இயற்கை ஏன் படைச்சிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் மென்மையானவங்க, பெண்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்கள் வலிமையா படைச்சிருக்காங்க. இப்ப இனப்பெருக்கம் செய்யணும், மனித குலத்த இனவிருத்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆணையும் பெண்ணையும் சேர விடுறது கிடையாது. அப்படி சேர விடணும் அப்படின்னா, இயற்கையோட படி ஒரு ஆண் இருந்தா போதும். 10 லேடீஸ் இருந்தா போதும். வந்து உலகத்தை இனவிருத்தி செஞ்சிடலாம். இதே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டிய உரிமை அந்த ஆணுக்கு இருக்கு. கடமை ஆணுக்கு இருக்கு. அதனாலதான் ஆண் சமூகத்தை வலிமையா படைச்சிருக்காங்க. அந்த பொறுப்பு ஆணுக்கு இருக்கு. ஆனா இப்ப ஒரு 90% ஜென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்க ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க, உழைக்கிறாங்க, மழைன்னு பார்க்காம, வெயிலுன்னு பார்க்காம குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. இதை பெண்களும் யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கணும். அப்படி உழைக்கிறாங்கல்ல ஆண்கள், அப்படிப்பட்டவங்க ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்த ரெடியா இருக்க மாட்டாங்க. இந்த லேடீஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப ஒரு 50% லேடீஸ் வேலைக்கு போறாங்க. 50% வீட்ல இருந்துட்டு அப்படியே நொய் நொய் நொய்ன்னு குறைஞ்சுக்கிட்டு, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காங்க. பெண்களுக்கு தான் அந்த விட்டு கொடுக்குற எண்ணமோ, ஒரு தாராள மனப்பான்மையோ, பெருந்தன்மையோ இல்ல. ஆண்களோட கம்பேர் பண்றப்ப பெண்களுக்கு அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அவங்களால தான் இந்த மாதிரி கொடுமைகள், பிரச்சனைகள் அது எல்லாமே ஏற்படுது. இன்னும் சொல்லப்போனா, ஒரு மருமகள் புதுசா வீட்டுக்கு வரும்போது, அந்த மாமியார் தான் அவள்ட்ட நல்லா நடந்துக்கணும். ஏன்னா, ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு நல்லா புரியும். தான் எப்படி அந்த 25 வயசுல இருந்தோம், என்னென்ன பிரச்சனைகள் வரும், நம்ம எது எது செய்யறதுக்கு கூச்சப்படுவோம், அது எல்லாமே மாமியாருக்கு தெரியும். அதே அந்த மாமனாருக்கும், புருஷனுக்கும் கூட தெரியாம இருக்கும். ஏன்னா அவங்க ஆண்கள். அதனால தெரியாம இருக்கும். ஆனா இந்த மாமியார் தெரிஞ்சாலும் கூட தெரியாத மாதிரியே நடந்துக்குவா. அதாவது ஒரு 90% பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாமியாரா தான் இருக்காங்க. மாமியாருக்கு விட்டுக் குடுக்குற தன்மையே இருக்காது. சின்ன சின்ன தப்பு செஞ்சாலும் அது பெருசா ஆக்கி, வீட்டு வீடு, பக்கத்து வீடு, எதிர் வீடு, அடுத்த ஊர் எல்லாருக்கும் குறை சொல்லுவாங்க. ஃபோன் போட்டு அவங்க அம்மா வீடு, சித்தி வீடு எல்லாருக்கும் குறை சொல்லுவாங்க. இதே மாரி வேலைய புருஷனோ, மாமனாரோ செய்றது கிடையாது. இந்த மாமியார் தான் இது மாரி பண்றாங்க. இதே மாரி பண்றப்ப சின்ன சின்ன வெறுப்புகள் அப்புறம் நாளடைவுல பெரிய வெறுப்பாகி, பெரிய சண்டையா போயிடுது. இந்த வரதட்சணை பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னா, பெண்கள் தான் மனசு மாறணும். இப்ப இருக்கிற 40 வயசு, 50 வயசு லேடீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க அந்த காலத்துல மாமியார்ட்டயும் கொடுமை அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ உள்ள டெக்னிக்கல் ஃபீல்டு, ட்ரெண்டிங் அதுவும் அவங்களுக்கு தெரியும். ஓரளவு படிச்சும் இருக்காங்க. அப்ப இவங்க மனசு மாறுனாங்க அப்படின்னா, எதிர்காலத்துல வரதட்சணை கொடுமை, வரதட்சணை பிரச்சனையே இல்லாம போயிடும். அப்படி இருக்கிறப்ப இனிமே அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த டவுரி அப்படிங்கிற இஷ்யூவே இல்லாம போயிடும். அப்புறம் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, அந்த ஒரு பெண் தான் வளர்க்கிறா. அப்ப அவ சொல்லிக் குடுக்குறது தான் அந்த குழந்தைங்க மனசுல பதியும். அப்ப அவளே என்ன பண்றா, ஒரு பெண்ண நீ இந்த வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், சாமான் விளக்கணும், வீடு கூட்டணும், துணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறா. அதே ஆணை அ சாப்பிட்ட தட்டிலே கைய கழுவிட்டு போ அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. அப்போ அந்த ஆணை முளையிலே கெடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான்.
அவங்கள வந்து அப்பயே திருத்தி இருந்தாங்க அப்படின்னா, நீ கொஞ்சம் சாப்பிட்ட தட்டாங்க கொண்டு வைக்கணும், நீனே கழுவி வைக்கணும், நீ வந்து தண்ணியை இப்ப எடுத்துக்கோன்னு சொல்லக்கூடாது, தங்கச்சிக்கு தண்ணி தேவைனாலும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துருந்தா, இதே அரவணைப்பு பொண்டாட்டிக்கிட்டே இருக்கும். பொண்டாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாது, நம்ம தங்கச்சி மாதிரி தானே அப்படிங்கிற எண்ணம் நானுக்கு ஏற்படும். ஆனா எந்த தாய்மார்களுமே அப்படி செய்யறது இல்ல. ஆம்பளை புள்ள அப்படின்னா பெரிய கொம்பு மாதிரியா அந்த ஆம்பளை புள்ளைய வளர்க்குறாங்க. பொம்பளை புள்ளைன்னா கட்டுப்பாடா அப்படி அடக்கி ஒடுக்கி அப்படி வளர்க்குறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. அப்ப பேசிக்கா யாரால பிரச்சனை? பெண்களால தான் பிரச்சனை. பெண்கள் தான் 2 குழந்தைங்களுமே வளர்க்குறாங்க. அப்ப பெண்களால தான் இந்த பிரச்சனைக்கு காரணமும் பெண்கள் தான். அப்போ ஒரு சமுதாயம் சீரடையணும், ஒரு சமுதாயம் திருந்தணும் அப்படின்னா, முக்கிய பொறுப்பு அது பெண்கள் கையில தான் இருக்கு. பெண்கள் வந்து ஆக்குற சக்தி அவங்களுக்கு இருக்கு. அது நான் இல்லன்னே சொல்லல. ஒரு சின்ன ஒரு துளி தான் குடுக்குறீங்க ஆண்கள், அத வந்து குழந்தையா ஆக்கி பெண்கள் குடுக்குறாங்க. அவங்களுக்கு அபார சக்தி இருக்கு, மகத்துவம் இருக்கு, நெறைய ஆற்றல் இருக்கு. ஆண்களை விட பெண்கள் வந்து நல்ல திறமைசாலி, புத்திசாலி. ஃபர்ஸ்ட் புத்திசாலி. குடும்பத்த எப்படி நடத்தணும் எல்லாமே வந்து பெண்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அந்த மருமகள் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் அவங்க விட்டே குடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து பொசசிவா என்னங்கிறது தெரியல. ஆனா ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அவன் வந்து மனைவிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு ஒரு தாயே சொல்லிக் குடுக்கணும். ஒரு தாய் சொல்லிக் குடுக்குறப்ப அந்த பிரச்சனை வந்து பிரச்சனையாவே வராது. இப்ப என் மாமன் அம்மாவ அழைச்சிட்டு போகணுமா, இல்ல பொண்டாட்டிய அழைச்சிட்டு போகணுமா அப்படின்னா, அந்த அம்மாவே என்ன வேணாம்ப்பா நீ உன் பொண்டாட்டிய அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனையே இல்ல. இதுவே இந்த அம்மா வந்து புள்ளையோட தான் பைக்ல போகணும்னு நினைப்பா. அப்ப வந்து பொண்டாட்டி வந்து அப்ப என்ன நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டா அது ஒரு பிரச்சனையாகும். அப்ப வந்து பிரச்சனைக்கு வந்து அம்மாக்கள் தான், அந்த மாமியார்கள் தான் காரணம். அவங்க கொஞ்சம் மனசு வச்சா எந்த குடும்பத்திலயும் பிரச்சனை இல்லாம வாழலாம். அப்புறம் வந்து ஆண் குழந்தைகள் வந்து வளர்க்கும் போது நல்ல சீராட்டி, பாராட்டி நல்ல விதமா வளர்க்கணும். தீய பழக்கத்துக்குலாம் போகாம அப்படி வளர்க்கணும். இப்ப வந்து குடிகாரன் அப்படி இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த குடிகாரனும் அந்த கல்யாண புதுசுல குடிக்கிறான் அப்படின்னா, பொண்டாட்டி வந்து எப்படி இருந்தாலும் திருத்திருவா. அது வந்து கண்டிப்பா பெண்களால அது முடியும். அவ வந்து பிள்ளைங்கள பத்தியோ, தன்னை பத்தியோ, குடும்பத்த பத்தியோ நம்ம இப்படி வளரணும், வீடு கட்டணும் எல்லாம் சொன்னா, ஆண் கண்டிப்பா கேட்பான். அதாவது கல்யாணம் ஆகி அப்பதான் ஃபர்ஸ்ட் குடிப்பழக்கத்துக்கு போ குடிக்கிறான் அப்படின்னா, அவள கண்டிப்பா அந்த மனைவி திருத்திடுவா. ஆனா, மோஸ்ட் ஆஃப் த ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே குடிக்கிறாங்க. அப்ப அந்த அம்மாக்கள் வந்து கண்டுக்கிறது இல்ல, தெரியறது இல்ல. அத விட்டுடுறாங்க. அப்புறம் புள்ளைய வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. ஏன்னா ஆம்பளைய தான் பெரியதா வளர்த்துடுறாங்களே. அதனால அவங்களால அந்த அளவு அவங்கள வந்து பையனை வந்து டார்ச்சர் பண்ணியோ, கொடுமைப்படுத்தவோ அவங்களுக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் மிகப்பெரிய குடிகாரனா எதிர்காலத்துல வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற 1, 2 குடிகாரனாலதான் சமூகத்துல பிரச்சனையும் ஏற்படுது. அப்ப எல்லா பிரச்சனைக்குமே காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் தான். பெண்கள் மனசு மாறுனாங்க அப்படின்னா, எந்த குடும்பத்திலுமே பிரச்சனைங்கிறதே இருக்காது. முக்கியமா டவுரி இஷ்யூங்கிறது இல்லாம போயிடும். ஏன்னா சின்ன பிள்ளையிலே அப்படி ஆம்பளை பிள்ளையா இருந்தா அவங்க மனசுல சொல்லி வளர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கல்யாணம் பண்றப்ப இவர் எதிர்பார்க்கவே மாட்டான். நமக்கு வந்து பொண்ணு கிடைக்கணும். அதுதான் டார்கெட்ன்னு இருப்பான். இத்தனை பவுன் போடணும் அதெல்லாம் அவன் நினைக்கவே மாட்டான். அப்ப இந்த பிரச்சனை யார் கையில இருக்கு அப்படின்னா, பெண்கள் கையில தான் இருக்கு. இந்த மாமியார்கள் கொஞ்சம் மனசு வச்சாங்க அப்படின்னா, டபுள் இஷ்யூங்கிறது தமிழகத்துல இல்லாம ஆக்கிடலாம். நன்றி.